பெருமையிற் சிறுமை பெண்ணோடு ஆனாய் என் பிறப்பற பருத்த பேரொளியே, கருமையின் வெளியே கயற்கனால் இமவான் மகள் உமையவள் கலை கண்ணே, அருமையின் மறை நான்கு ஓலமிட்டு அரற்றும் அப்பனே, அம்பலத்து அமுதே, ஒருமையில் பல புக்குருவி நின்றாயை தொண்டனேன் உரைக்குமார் உரையே. எல்லாம் அல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவருளையும் தர்மயாதன குருமணிகளினுடைய குருவருளையும் சிந்திக்கின்றோம். திருவிசைப்பாவில் 9 அருளாளர்களுள் ஒருவராக திகழ்ந்த திருமாளிகை தேவரால் அருளி செய்யப்பட்டது இந்த கோயில் திருப்பதிகம். இந்த பதிகத்தில் முழுவதுமாக நமக்கு மேலாக ஒருவன் இயக்குகின்றான், அந்த உணர்வு நமக்கு உணர்வும். இதைத்தான் குறிஞான சம்பந்தர் உணர்த்தில் உணர்வேன் உணர்த்தாயேன் நாயேன் கனத்தும் உணரும் வகை காணேன், உணர்த்தி என்னுட் பூண்ட மலமாயை கண்மம் போக்கி சிவானந்தத்து ஆண்டருள்வை சொக்கநாதா என்று காட்டுவார். ஆக ஒருவன் உணர்த்துகின்ற போதுதான் நம்மால் உணர முடியும். எல்லோரும் நினைக்கிறார்கள் நாம் தான் இந்த காரியத்தை ஏற்றுகிறோம் என்று. அல்ல, இறைவன்தான் அதை செயல்படுத்துகின்றான், இயக்குகின்றான். அந்த வகையில் பெருமையில் சிறுமை ரொம்ப பெரிய புகழ் படைத்ததில் ஒரு சிறுமையாகவும் அமைகிறது. பெண்ணோடு ஆனாய், ஆண் பெண் என்கின்ற 2 சேர்ந்த அர்த்தநாரீஸ்வரர் வடிவமாகவும், என் பிறப்பு அறுத்த பேரொளியே, என்னுடைய இறைவனை வழிபாடு செய்ததின் காரணமாக என்னுடைய பிறப்பை, என 84 லட்சம் ஜோனி பேதங்களில் பிறந்து 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 இழைப்பதுதான் இந்த ஆன்மாக்களுக்குரிய இலக்கணம். ஆனால் அந்த இறைவனுடைய பெருங்கருணையின் காரணமாக, அவன் எடுத்து சுமந்ததின் காரணமாக நம்முடைய பிறப்பிறப்பை தவிர்த்து ஆட்கொண்டவன் யார் என்று கேட்டால் பேரொளியாக விளங்குகின்றவன், பெருமையின் சிறுமையாக இருக்கின்றவன். கருமையின் வெளியே கருமை நிறமாகவும் இருக்கின்றான், வெளிர்ந்த நிலமாக இருக்கின்றான், வெள்ளை நிறமாகவும். ஆகவே கயற்கனால் இமவான் மகள் உமையவள் கனவா கலைக்கண்ணே, இமவான் மகன் ராஜாவினுடைய மகளாக திகழ்கின்ற பார்வதி தேவி உமையவள், அவளுடைய கலைக்கண்ணே, அவளுடைய கண்ணாக திகழ்கின்ற இறைவனே, அருமையில் மறை 4 ஓலமிட்டு அரற்றும் அப்பனே, இறைவனுடைய புகழை பாடுவதற்காக 4 மறைகளும் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே என்பார் மணிவாசக பெருந்தகை. அந்த வகையில் வேதங்கள் எல்லாம் இறைவனை முறையிட்டு அரற்றுகின்றது. வேதங்கள் இறைவன் சொன்னதாக வேதங்கள் இறைவனுடைய மூச்சு காற்றாக வேதங்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட வேதங்களே இறைவனை காண முடியாமல் அவைகளெல்லாம் அரற்றி கொண்டிருக்கின்ற அந்த ஓலமிட்டு அரற்றும் அப்பனே, அம்பலத்து அமுதே, திரு அம்பலத்தில் நடனமாடி கொண்டிருக்கின்ற அமுதாக விளங்குகின்றவன். அமுது என்பது ஒருவர் இறப்பு பிறப்பை நீக்குகின்ற தன்மை கொடுத்து தேவர்கள் அருந்தியது. அதனால் அமிர்தம் கடைந்து தான் நஞ்சுண்டு மற்றவர்களுக்கு அமுதத்தை கொடுத்தவன் இறைவன். ஆயினால் அந்த அமுதமாக விளங்குகின்றவன். ஒருமையில் பல புக்கு உருவி நின்றாயை, ஒரே தன்மையில் இருக்கின்ற அந்த இறைவன் பல புக்குருவி பல்வேறு வடிவங்களில் யாரொருவர் உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும் என்பதற்கு இணங்க எல்லா உயிரினங்கள் மாட்டும் இறைவன் புக்கிருந்து அந்த உயிர்களினுடைய ஊடுருவி இருந்து அவைகளை இயக்குகின்ற
இயக்குனராக இறைவன் இருந்து கொண்டிருக்கின்றான். அதனால் இறைவன்தான் ஒவ்வொரு ஆன்மாக்களின் உள்ளே இருந்து இயக்குகின்றான் என்பதை ஒருமையில் பல புக்கு உருவி நின்றாயை தொண்டனேன் உரைக்குமாறுரையே. இறைவன், நான் எப்படி உன்னுடைய பெரும் புகழை உரைப்பது என்று அந்த நிலையிலே இறைவன் தனக்கு உணர்த்த வேண்டும். நான் அவனை பற்றி பேசுவதற்குரிய தன்மையை எனக்கு உரைக்க வேண்டும் என்று கேட்கின்றார். அப்படி உரைக்கின்ற உரைப்பும் கூட இறைவனால் தான். வாய் பேச நாவில் நடுவுரையாய் நின்றாய் நீயே என்று காட்டுகின்றார் அப்பர் பெருமானும். அதனால் அந்த வகையிலே இறைவன் உரைக்க நாம் உரைக்கின்ற தன்மையை பெற்று திகழ வேண்டும். அந்த தன்மையை இறைவன்தான் அருள வேண்டும் என்கின்ற உணர்வோடு இந்த பாடலை சிந்திப்போமாக.